உண்டு. எப்போதும் வெறும் வயிற்றுடன் இருப்பதால் நீங்கள் மலடிகள். ஈபிகோ இந்த பிரிவின்படி ஆர்டர் ஆர்டர் மைலாட் இப்படியான வசனங்களை கேட்டு கேட்டு சலித்து போய்விட்டதாக நீங்கள் ஒரு முறை புலம்பியதுண்டு. அப்போது நீதி தேவதையின் கண்கட்டை அவிழ்த்து உங்கள் காதுகளில் கட்டச் சொன்ன எங்களின் யோசனை நினைவிருக்கிறதா? வில்தராசு, இயந்திர தராசு, மின்னணு தராசு என எங்களுக்குள்ளும் ஜாதிகள் உண்டு. ஒன்றையொன்று தாக்கிக் கொண்டதாகவோ தனி குவளை தந்ததாகவோ எந்த தகவலும் இருக்கிறது. எங்கள் எஜமானர்களில் ஒன்றிரண்டு குரங்குகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அவைகளெல்லாம் அப்பம் அளக்கும் சாக்கில் ஏப்பமிடுவது தராசுகளின் தவறாகாது. குரங்குகள் யார் என்பது மனிதர்களுக்கு தெரியும். தவறான அளவை சரியாக அளப்பதால் ரேஷன் கடைக்காரர்களின் பாவம் எங்கள் தலையில் ஏறுகிறது. கொடுக்கும் பொருளின் எடையை உறிஞ்சிக் கொள்வதால் ரேஷன் கார்டுகளை குடும்ப அட்டை என குறிப்பிடுவது பொருத்தமே. ரேஷன் கார்டுகளை குடும்ப அட்டை என குறிப்பிடுவது சேட்டுகளின் கண்ணாடி பெட்டிக்குள் சிறை வைக்கப்படுவதால் சேட்டுகளின் கண்ணாடி பெட்டிக்குள் சிறை வைக்கப்படுவதால் மார்வாடி கடை மவுசை காட்டிலும் மளிகை கடை சுதந்திரத்தை நாங்கள் விரும்புகிறோம். எலெக்ஷன் நேரத்தில் எங்களின் கோரிக்கை எடுத்து வைத்தால் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் கீழ்கண்ட கோரிக்கை. எப்போதாவது மட்டும் நியாயம் கிடைப்பதால் நீதிமன்றங்களில் இருப்பவைகளுக்கு தராசு என்றே பெயர் இருக்கட்டும். எப்போதாவது மட்டும் நியாயம் கிடைப்பதால் நீதிமன்றங்களில் இருப்பவைகளுக்கு தராசு என்றே பெயர் இருக்கட்டும். எப்போதும் எதையாவது தருவதால் எங்களின் பெயரை எடைக்காட்டியாக மாற்ற வேண்டும். அதிகம் பேசுபவரை அளக்கிறான் என்பதுண்டு. ஆகவே அதிகம் அளக்கும் என்னை அதிகம் பேசுகிறான் என்பதற்கு முன் இத்துடன் எனது அளவையை நிறுத்திக் கொள்கிறேன். இதுவரை நீதிபதியின் தராசாகவும் வியாபாரியின் தராசாகவும் கவிஞர்கள் குகை மா புகழேந்தி தஞ்சை அமலன் ஆகியோர் பாடிய கவிதைகளை கேட்டோம். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். அதற்கு அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் துபாயிலிருந்து இதற்கென வந்திருக்கிற கவிஞர் இசாக் அவர்கள் நம்முடைய கவிதைகளை வழங்க இருக்கிறார். நீ கருவ மரத்தில் பிசினில் ஒட்டியிருந்த வண்ணத்து பூச்சியை எடுத்து பறக்க விட்ட போது ஓடி வந்து ஒட்டி கொண்டது காதல் என்ற வரிகளை எழுதிய கவிஞர் இசாக் அவர்கள் இப்பொழுது அவருடைய கவிதைகளை நம்மிடையே வழங்குவார். இசாக். அல்ஹமீம் ஃபேஷன்ஸ் பெயருக்கேற்ற பெருமதிமிக்க புத்தம் புது நவீன ஆடைகள், வண்ண வண்ண சேலைகள், குடும்பத்துடன் வாங்கி மகிழ வாருங்கள். வாசனை திரவியங்கள். அல்ஹமீம் ஃபேஷன்ஸ், ரோலா ஸ்கொயர், சென்ட்ரல் பில்டிங், ஷார்ஜா. தொலைபேசி இலக்கம் 56180773. மொலினா உங்கள் செல்ல குழந்தைகளுக்கு சிங்கார உடைகள், உங்கள் இல்லத்தரசிகளுக்கு வண்ணமிகு சேலைகள், ஏன் உங்களுக்கும் உண்டு விதம் விதமான ஷர்ட்டுகள். குடும்பத்தோடு உடைகள் வாங்க வாருங்கள். மொலினா, ஹம்தான் தெரு, அபுதாபி. தொலைபேசி இலக்கம் 62132773. இல்லாதது எதுவும் இல்லை. இலாப் ட்ரேடிங் சென்டரில் வகை வகையான சேலைகள் என்ன, வளரும் குழந்தைகளுக்கு ஆடைகள் என்ன, வாசனை திரவியங்கள் தான் என்ன, உள்ளாடைகள் முதல் உயர்ந்த ஷர்ட்டுகள் வரை குறைந்த விலையில் நிறைந்த அளவில் கிடைக்கும் இடம் இலாப் ட்ரேடிங் சென்டர், தமிழ் உணவகம் அருகில், தேரா, துபாய். எனது கவித்தாய் கவிக்கோ அவர்களின் அன்பை அள்ளி குடித்தபடி இந்த கவிதைகளை வழங்குகிறேன். எனது கவிதை மொழியாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்தவற்றையே எடுத்துக்கொண்டதால் இயல்பான முறையில் என்னுடைய கிராமத்து வீடு பற்றிய ஒரு கவிதை. எங்கள் வீடு. வெயிலையும் குளிரையும் ஒன்னா நினைக்க சொல்லும் கற்பஞ்சத்த கூரை, படாச்சி நாயக்கர் பறையர் வித்தியாசமில்லாம ஒன்றிணைத்த பெரிய திண்ணை, அத்தா பெட்டிக்கடை வச்சிருந்த முன்பக்க சின்ன அறை, அம்மா இட்லி சுட்டு வித்த பின்வாசல் அடுப்பு, அவசரத்துக்கு அடுப்புக்கும் அக்கா தங்கை தலைக்கும் உதவிய சின்ன தோட்டம், விடியற்காலை உறக்கம் கலைக்கும் உழவு மாடுகளின் லாட ஒளி, வாசலில் காய போட்ட தானியம் எனக்குத்தான் சொந்தம்
என்ற பக்கத்து வீட்டு ஆட்டின் உரிமை போர். கூரையின் உச்சியில் நின்று அணிலும் முள்வேலியின் நுனியில் நின்று ஓனானும் நட்பு கொண்டு பரிசளித்த சிரிப்பு. ஊரையும் சேரியும் சேர்க்கிற இடம்தான் சாயபு ஊடு என்கின்ற அடையாளம் இப்போதும் அப்படியே இருக்குமா? சகோதரிக்கு வாழ்க்கை வாங்க விளையாகிவிட்ட எங்க நெய்வனை வீட்டிற்கு. என்னுடைய புலம்பெயர்ந்த வாழ்க்கையினுடைய பதிவாக இந்த கவிதை இருக்கிறது. அர்த்தமற்ற வார்த்தை. அப்பாவும் அம்மாவும் கவனிப்பாரற்று காலத்தை கடத்துகிறார்கள் அடிப்படை வசதியுமற்ற என் கிராமத்தில். எனக்கு இணையானவளும் வெளியிலும் சொல்ல முடியாமல் வெட்கி வெட்கி சோகத்தில் கழிக்கிறாள் தன் விடியாத இரவுகளை. வாரிசுகளும் நாளையிடம் அழைத்து செல்ல நல்லது கெட்டதுகளை சொல்லித்தர ஆளின்றி புழுங்கி புழுங்கி நகர்த்துகிறார்கள் நாட்களை. எனக்கும் எவரும் இல்லை இந்த அந்நிய மண்ணில், இருந்தும் வெட்கமற்று சொல்லிக் கொள்கிறேன் நான் குடும்பக்காரன். அடுத்த கவிதை அழிந்த வார்த்தைகளும் 1000 அர்த்தங்களும். நீண்ட நாட்களுக்கு பின் நேற்று உன் கடிதம் கிடைக்கப் பெற்றேன். பக்கமெல்லாம் என்றோ அறிமுகமான வார்த்தைகள், ஒவ்வொரு சொல்லும் யார் யாரையோ நினைவூற்றுகின்றன. நல விசாரிப்புகள், அறிவுரைகள், உடல்நல ஆலோசனைகள், இன்னும் என்னென்னவோ எல்லாமும் எழுதியிருந்தீர்கள் எல்லோரையும் போல. ஆயினும் அம்மா, உன் கண்ணீர் துளிப்பட்டு அழிந்திருந்த வார்த்தைகள் புது புது அர்த்தங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன எனக்கு. நான் துபாய் சென்ற புதியதில் எழுதிய ஒரு கவிதை ஒன்று. அழுத நினைவு. அம்மா, ஞாபகம் இருக்குமா என்று பெரம்பலூருக்கு புறப்பட படிப்புக்கென்று அழுது கொண்டே வழி அனுப்பியதும், மௌலானா பள்ளி எதிர்பெட்டி கடையில் கடலை மிட்டாய் வாங்கி தந்து கண்ணை கசக்கி பிரிவின் சோகம் பிள்ளைக்கு தெரியாதிருக்க துப்பட்டியால் முகத்தை மூடிக்கொண்டதும், அறிவு கண்ணும் முருகப்பனும் எழுதிய மடலில் தான் அறிந்து கொண்டேன் என் பிள்ளைய பிரிந்து ஒரு நிமிடம் இருந்ததில்லை 2 ஆண்டு ஆகிவிட்டது என அம்மா அழுத செய்தி. அம்மா சொல்வதுண்டு, என்னடா பொட்டச்சி மாதிரி அழுகிற பழக்கம்? தாய்ப்பாசத்துக்காக ஏங்கும் பிள்ளையில் ஆண் பெண் வித்தியாசம் உண்டா? நான் அழுதிருக்கிறேன், அழுவேன். குழந்தை இயக்கம் பற்றிய ஒரு கவிதை ஒன்று. துபாய். தலைப்பு. கனவுகளில் வந்து கொஞ்சுகிற முகத்தை காணப்போகிற மகிழ்ச்சி எனக்குள். கனவுகளில் வந்து கொஞ்சுகிற முகத்தை காணப்போகிற மகிழ்ச்சி எனக்குள். ரசித்து ரசித்து வாங்கிய பொம்மைகளோடு காத்திருக்கிறேன் நெடுநேரமாக. வீடு நுழைந்த முகம் கண்டு தொட்டு கொஞ்சி மகிழ நெருங்கையில், அம்மா யாரும்மா இவங்க என்கிறாள் மழலை மொழியில் என் மகள். இறுதியாக என்னுடைய பயணம் பற்றிய ஒரு கவிதை. என்ன செய்ய? தலைப்பு. 3 மாதம் முழுதாக தங்கவில்லை வீட்டில். அங்குமிங்கும் பயணத்தே கழிந்தது பல நாட்கள் நண்பர்களை சந்திக்க. சோகமாகிவிட்டார் அம்மா. பயண நாள் உறுதியானதிலிருந்து அக்கா தங்கைகளும் அழுது புலம்புகிறார்கள். அவ்வப்போது மாமா மாமான்னு ஏங்கிடுவான் குழந்தை. தங்கச்சி சொல்லுகிறாள், கலகலன்னு இருந்த வீடே வெறிச்சோடி கிடக்கும். இவன் போய்விட்டால் பழகியவர்கள் திருவாசிகள் கருத்து சொல்கிறார்கள். புறப்படும் என்று சோகமாக காட்சியளிக்கிறார்கள் வழி அனுப்ப வந்தவர்களும் கூட. பார்த்து பார்த்து தேம்புகிறாள் பெரியக்கா மகள். கிளம்பும் போது அழுதுவிட்டுத்தான் போவாய், பந்தயம் கட்டுகிறார் மாமி தேர்தல் சொன்ன என்னிடம். 4 வருஷத்துக்கு பிறகு 3 மாசம் விடுப்புல வந்தான். திரும்ப எப்ப வருவானோ? அப்பாவும் கண் கலங்குகிறார். துபாய் போகாமல் இருந்து விட்டாலும் மகிழ்ச்சி அடைய போவதில்லை எவரும். என்ன செய்ய? கவிஞர் ஏ. இசாக் அவர்களுடைய கவிதைகளை கேட்டோம். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அதற்கு அடுத்து ஹைக்கூ நேரம். இந்த உணவு கிண்ணத்தில் மலர்களை வைப்போம். இந்த உணவு கிண்ணத்தில் மலர்களை வைப்போம், அரிசிதான் இல்லை என்ற பாஷோ அவர்களுடைய இந்த ஹைக்கூவை ரசித்து கேட்ட ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். நீங்கள் ஹைக்கூக்களை எழுதி எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். மிகச்சிறந்த ஹைக்கூக்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் இந்த அரங்கத்தில் அரங்கேற்றுவோம். மிகச்சிறந்த ஹைக்கூவுக்கு பரிசும் அளிப்போம். அதற்கு அடுத்ததாக பிறமொழி கவிதை. லண்டனிலே வசிக்கின்ற பெண் கவிஞர் கேதகி குசரி டைசன் என்பவர் எழுதிய கவிதை இது. சில நேரங்களில் என் வரிகளில் ஒன்றையே நான் வாசிக்கும் போது வியப்படைகிறேன். இதை படைத்தது நான் தானா? இல்லை, இது எனக்கு முன்பே யாரோ எழுதியதா? நான் வெறுமே இதை எதிரொலிக்கிறேனா?
யாருடைய கண்ணின் கனவு நான், யார் ஆட்ட ஆடுகின்ற நடிகை நான், கண்ணுக்கு தெரியாத சைகைகளால் ஒவ்வொரு வரியாக என்னை எழுத வைப்பது யார்? கவிஞர்களாகிய நாம் ஒருவருக்குள் ஒருவர் வசிக்கிறோம். ஒருவர் ஊடுருவிக் கொண்டு இவனுடைய வரி அவனுடைய உதட்டில், அவனுடைய சந்தம் இவனுடைய செவியில், இவனுடைய கம்பி அவனுடைய கம்பியோடு குறுக்கும் நெடுக்குமாய் பின்னிக்கொண்டு அவனை அவளை அடையாத இவள் இவன், இவனை இவளை காதலிக்கும் அவள் அவன், இவனுடைய இவளுடைய உதடுகள் அவளுடைய அவனுடைய கிண்ணத்தில், அவனுடைய காதலி இவளுடைய காதலினிடம், மின்சக்தி பாதையின் சிக்கலான பின்னல்களாய் அல்லது கூட்டுப்புணர்வாய் நம்மை பிரிப்பது எளிதல்ல. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஷேக்ஸ்பியர், ரவீந்திரநாத் தாகூர், டேமர்லேன், ஹிட்லர் ஆகியோரின் அணுக்கள் நமக்குள் கலந்திருப்பது போலவே இதோ பார், நீரோடு நீர் கலக்கிறது. சப்த சமுத்திரம் உன் வார்த்தைகளை, என் வார்த்தைகளை, உன் கவிதைகளை, என் கவிதைகளை, நம் காதல்களை எடுத்துக் கொள்கிறது. இறுதியாக இதை கேட்டு ரசிக்கின்ற அன்பர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அஞ்சல் கவிதை நேரம். இந்த வாரம் பெண்களை கொடி என்பது ஏன்? மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். பெண்களை கொடி என்பது ஏன் என்ற தலைப்பிலே புதுமையாக சிந்தித்து நீங்கள் கவிதைகளை 10 வரிகளுக்கு மேற்படாமல் எழுதி அனுப்புங்கள். அந்த கவிதைகளிலே தேர்ந்தெடுத்த சிறந்த கவிதைகளை இந்த அரங்கத்திலே நாம் அரங்கேற்றுவோம். மிகச்சிறந்த கவிதைக்கு பரிசும் கொடுப்போம். இந்த கவிதைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி. அஞ்சல் கவிதை தலைப்பு: பெண்களை கொடி என்பது ஏன்? கவிதைகள் வந்து சேர வேண்டிய இறுதி நாள் எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி. அனுப்ப வேண்டிய முகவரி: கல்ஃப் ஏஷியா விஷன் நெட்வொர்க், இலக்கம் 20/60, பூரப் பிரகாசம் சாலை, பாலாஜி நகர், ராயப்பேட்டை, சென்னை 14. மின்னஞ்சல் kaviraathri@hotmail.com. கவிராத்திரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் கவிஞர்கள் தாங்கள் வெளியிட்ட கவிதை தொகுதிகளையோ மாதிரி கவிதைகளையோ முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண்களுடன் அனுப்பி வைக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். ஹைக்கூ கவிதைகளையும் அனுப்பலாம். கல்ஃப் ஏஷியா வழங்கும் அலசல் அரங்கம். சூடான கருத்து மோதல்கள், சுவையான சிந்தனை பரிமாறல்கள், நகைச்சுவையோடு கலந்து வரும் நறுக்கு தெரிக்கும் விஷயங்கள். பேராசிரியர் அப்துல் சமது மற்றும் வார்த்தைகளில் வாழ் சுழற்றும் பலரும் இணைந்து விருந்து படைக்கும் அலசல் அரங்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களின் உள்ளத்தை அள்ளி எடுக்கும் அலசல் அரங்கம். சிரிக்க, சிந்திக்க. காணத் தவறாதீர்கள். வின் டிவியில் ஞாயிறு தோறும் இரவு 9:30 மணிக்கு. Gulf Asia Vision Network.